அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலலாம் எங்கே பிஜேபி வளரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி மூலை முடுக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பிஜேபி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் பிஜேபி கட்சிக்கு ஆள் இல்லாமல் இருக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள்லேருந்து இளைஞர்கள் வரைக்கும் பெண்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிஜேபி கட்சினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் தான் பிஜேபி கட்சினா என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா மக்களுக்கும் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சிப்படியும் சரி, இங்கே தமிழ்நாடு பிஜேபி சரி, ஏன்னா எல்லா இடத்துலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்ற சொல்லியிருக்கா. இப்போ பார்த்தா சமீபத்தில் சொல்லப்போனால் நம்ம தாவேக தலைவர் விஜய் அண்ணா அவரு கூட என்னென்னா மற்ற கட்சியெல்லாம் விட்டார், பிஜேபி தான் வர்றாப்புல. அப்படி பிஜேபி என்ன பண்ணுச்சு தாவேக தலைவரை? அவரும் எல்லாரையும் போல் கட்சி ஆரம்பித்தார். உள்ளே வாங்கன்னு தானே மக்களுக்கு பண்ணுங்கன்னு தானே சொல்கிறேன். அவரும் சொல்லப்போனால் என்ன எல்லா கட்சியும் சொல்கிற மாதிரி தான் இலவசங்களை அவர் தான் அடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் தெரியுது கட்சி ஆரம்பித்தா மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக இதை கொடுப்போம் அதை கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போனா அவருக்கும் தெரியுது மக்கள்கிட்ட நம்ம போகணும்னா இலவசம்ன்ற ஒன்று இல்லாட்டினா மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரியுது. நீங்கள் நாளைக்கு வந்தால் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் சொல்லுங்கள். நீங்களும் அந்த இலவசம் தானே போகிறீங்க எல்லா கட்சியும் சொல்கிற மாதிரி. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு மத்தியில் இருக்க கட்சியை உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு மத்திய அரசுன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை வருதா? அதை ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிறீங்க. சரி பரவாயில்லை, சொல்லிட்டு போங்க, அதுக்காக என்ன இருக்குது? உங்களுக்கு விசில் சின்னம் இருக்கேனே, அதுக்கு வந்து மக்கள்லாம் எப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க அந்த விசில் சின்னத்தை. எங்கள் ஊரில் ஊதின்னு சொல்லுவோம். ஆனால் அதை வந்து எல்லோரும் எப்படி சொல்கிறாங்க உங்கள் ஸ்டைலில் இப்படி சொல்லிடவா? ஆனால் அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிலாம். ஏன்னா பிஜேபியில் வந்து கண்ணியத்தோட கட்டுப்பாடோடு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நாங்களும் இப்போ வந்து பின்பற்றிக்கிட்டு வர்றோம். நீங்கள் ஒரு கட்சி தலைவராக நீங்கள் வந்து எந்தளவுக்கு நடத்திட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு தானே உங்களுடைய தொண்டர்களும் பின்தொடர்ந்து வருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ணியத்தோட ஒரு கட்சியை நம்ம எப்படி பேசணும் விமர்சிக்கணும் அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு 500 குடும்பம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தனி ரேஷன் கார்டு கொடுப்போம், ரேஷன் கார்டை கொடுப்போம் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் சாத்தியமா? ஒவ்வொரு கிராமத்தில் 2000 குடியும் இருக்குது, 2000 வீடு இருக்குது. 2000 வீடுனா அப்போனா ஒரே ஊரில் 4 ரேஷன் கடை நீங்கள் வச்சு கொடுப்பீங்களா? இது சாத்தியமா? சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் மக்கள்கிட்ட நம்ம வந்து எப்படி சொல்லணும், இப்படிலாம் சொன்னால் தான் மக்கள் நம்மளை கவருவாங்க. நீங்கள் பெரிய நடிகர் தானே, உங்களுக்கு வர்ற கூட்டம் பூரா உங்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு ரசிகர்கள் கூட்டம் சொல்ல போனால் உங்களை பார்க்கணும் தான் வர்றாங்க. அதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அது எல்லாம் 2026 நடக்குமா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2026 உங்களுடைய வந்து கூட்டணிக்கு வருவோம் சொல்லியிருந்தா யாரோ வருவேன்னு சொன்னீங்க. இப்போ யாரோ வந்தாலா? இல்லை. 2026 நீங்கள் எப்படி எம்எல்ஏ ஆகணும் அதை ஃபஸ்ட்டு யோசிங்க. சட்டமன்றத்தில் எப்படி பேசணும்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.